ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் மோகன்குமார். இன்றைக்கி வந்து ஒரு ஹயபுசா அண்ட் ஜிடிஎல் ரெண்டு வண்டி இருக்குது. ஸோ ரெண்டு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இப்போ நம்ம ஒரு 600 கிலோமீட்டர் ரைடு கேரளா வரையும் வந்திருக்கோம். 600 கிலோமீட்டர் இருக்குது. இந்த வண்டியில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வண்டிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும், இந்த வண்டிக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அது எப்படி வந்து ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, ஒரு டூரர் எப்படி இருக்கும், ஒரு ஹைப்பர் ஸ்போர்ட் டூரர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹயபுசா பார்க்கலாம். ஹயபுசா இட்ஸ் 1300cc. இது வந்து 4 சிலிண்டர் என்ஜின். ஸோ இது வந்து இதோட ஸ்பெக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறதுக்கான ஒரு வண்டி. அண்ட் மெயினாக ஹயபுசாவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெச்செலாம் இருக்கும்போது சும்மா பிரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு செகண்ட் கியர்லேயே ஒரு 200 வரையும் போகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஈஸியாக ஒரு 130 140 ஈஸியாக பண்ணும். ஸோ ஹயபுசாவில் இன்னும் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 1999 வந்தது. 1999 இன்றைக்கி வரையும் பெருசாக எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இந்த என்ஜின் வந்து மாற்றமே இல்லை, சின்னதாக எலக்ட்ரானிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது வந்து ஜென் டூ வந்து ஒரு 197 bhp 300 km/h வரையும் பண்ணும். ஸோ ஹயபுசா வந்து ஒரு பெரிய ஒரு சென்சேஷன் ஏற்படுத்துச்சு. நான் திடீர்னு 300 கிலோமீட்டருக்கு ஒரு பைக்கை கொண்டு வந்தாங்க. அடுத்த ஆளுக்கு நானும் 300 கிலோமீட்டர் போகிற வண்டியை கிரியேட் பண்ணுறன் போது அதுக்கப்புறம் ஒரு நாம்ஸ் வச்சாங்க. ரோட் யூஸ் வெஹிக்கிள் 300 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு யூரோப்பியன் யூனியனில் வந்து இதுக்கு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய ஜப்பான் பைக் மேக்கர்ஸ் வந்து ஒரு ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட சென்சேஷனான வண்டி இந்த பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் BMW GTL. ஸோ GTL பார்த்தோன்னா இட்ஸ் இன்லைன் 6 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இந்த பைக் எந்தூசியஸ்ட் எல்லாருக்கும் தெரியும், ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின்னா அந்த முறுக்குனா புருன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ 4 சிலிண்டர் இன்ஜின்னா இந்த ஃப்ளைபைலாம் நல்லாயிருக்கும். அதுதான் வந்து ஒரு மெயின் விஷயம். அப்போ 4 சிலிண்டரே அவ்வளோ சவுண்டு வருதுன்னா 6 சிலிண்டர் வந்து இன்னும் சவுண்ட் வருன்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நிறைய பேருக்கு இருக்கும். பட் இன்லைன் 6 சிலிண்டரோட மெயின் பர்பஸ் என்னென்னா, என்ஜினோட வைப்ரேஷன் இருக்காது. ஸோ யூஸ்வலாக ஒரு சிங்கிள் சிலிண்டரில் 300 cc மேலே போச்சு அப்படின்னா 4 ஸ்ட்ரோக்குக்கு ஒரு பவர் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் போகும்போது ஒரு வைப்ரேஷன் உருவாக்கிட்டே இருக்கும். அந்த வைப்ரேஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 ஸ்ட்ரோக்கில் ஒரு பவரும் இன்னொரு 2 ஸ்ட்ரோக்கில் இன்னொரு பவரும் கொண்டு வந்து 2 சிலிண்டர் என்ஜின் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் வீட் நல்லா இருக்கிற மாதிரி வீட்வின் என்ஜின்ஸ்லாம் இருக்கும். அதை தாண்டி 3 சிலிண்டர் வந்திருக்கும், 4 சிலிண்டர் வந்திருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் சிலிண்டர் அதிகமாகும் போது என்ஜினோட ஸ்மூத்னஸ் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் அந்த ஒரு சிம்ஃபனி சவுண்டு 4 சிலிண்டர் சிம்ஃபனின்னு சொல்லுவோம். ஸோ அந்த சவுண்டு நல்லாயிருக்கும். அது எக்ஸாஸ்ட் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் போடும்போது பெட்டரான சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இன்லைன் 6 சிலிண்டர் பொறுத்த வரையும் மோர் தேன் அ சவுண்ட், அதோட ரிஃபைன்மெண்ட். ஸோ ஒரு 160லே ஒரு 5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு சிக்ஸ்த்து இதில் வந்து ஒரு 5000 RPM நம்ம ரைட் பண்ணுறோம் அப்படின்னா 5000 RPMல என்ஜின் ரிவ் ஆகும்போது கூட என்ஜினில் வைப்ரேஷனே இருக்காது. ஸோ அதுக்காக தான் இன்லைன் 6 சிலிண்டர்ஸ் வந்து யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ 4 சிலிண்டர் 6 சிலிண்டர்லாம் வரதுக்கு ஒரே ரீசன் வந்து அந்த என்ஜினோட ஸ்மூத்னஸும் ரிஃபைன்மெண்ட்டும் தான். சரி, அதை தாண்டி இப்போ 2 வண்டி இருக்குது. இந்த ஹயபுசாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். நீங்கள் எந்த ஒரு சூப்பர் ஸ்போர்ட்லேயும் ஹயபுசா மாதிரி ஒரு ஸ்வீட்டான சஸ்பென்ஷன் செட்டப்பை பார்க்கவே முடியாது. நீங்கள் ZX-R இல்லை ஒரு S1000RR அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹயபுசாவில் இருக்க சஸ்பென்ஷன் செட்டப் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் 600 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இங்கே வரையும் வந்திருக்கோம். இதில் நான் ஒரு 300 கிலோமீட்டர் ரைட் பண்ணேன், அப்புறம் இந்த வண்டி ஒரு 300 கிலோமீட்டர் ரைட் பண்ணேன். ஸோ நாங்கள் 2 பேரும் அவங்கவுங்களோட ப்ளஸ் அண்ட் மைனஸை வந்து சொல்கிறோம். ஸோ நான் இந்த வண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த ஹை ஸ்பீடில் ஸ்ட்ரெச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வண்டியில் வந்து அந்த கம்ஃபர்ட் பிடிச்சிருந்தது. ஸோ சுகிதன் ப்ரோ இருக்கார், இது வந்து ப்ரீமியம் பைக்கர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாரு. அது இல்லாமல் நிறைய ப்ரீ ஓன் பைக்ஸும் வந்து செல் பண்ணிட்டுருக்காரு. அது இல்லாமல் பீஸ்ட் ஐடிசன் சொல்லிட்டு ஒரு கிளப்பை வந்து 2014 ரன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பைக்ஸுமே ஓட்டியிருக்காரு, எல்லா வண்டியுமே வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர்கிட்டையும் இந்த 2 வண்டியோட ஸ்பெஷலைசேஷன்ஸ் என்ன, அவருக்கு எது எல்லாம் பிடிக்கலன்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க. ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ ஹயபுசாவும் GTLம் நம்ம மாற்றி ஓட்டிகிட்டு வந்தோம். ஸோ ஒரு 600 கிலோமீட்டர் அதில் வந்து 2 பிரேக் தான் எடுத்தோம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 250 ஒரு பிரேக்கு, அடுத்து ஒரு 200 ஒரு பிரேக்கு, அதுக்கப்புறம் நம்ம மலை ஏறணும். ஸோ உங்களுக்கு ஹயபுசா எப்படி இருக்குது, என்னென்னலாம் விஷயம் உங்களுக்கு ஹயபுசாவில் பிடிச்சது? ஸோ எப்பயுமே நம்ம ப்ரான்ஸ், அதாவது பாசிட்டிவ் பற்றி தான் பேசி அவனை எடுத்தோன்னே. பூஷான்றது வந்து எல்லாருக்குமே ஒரு ஃபேமஸ் லெஜெண்டரி. ஏன்னா அந்த ஹிந்தி மூவி வந்திருக்கும். ஸோ அதில் பார்த்து தான் வந்து இந்த மூவி நிறைய பேர் பார்த்து இந்த பைக் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தது. எனக்கும் இந்த பைக் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், ஒரு ட்ரீம் பைக்கும் தான். ஸோ இந்த ரைடில் ஓட்டிகிட்டு வந்ததில் கம்ஃபர்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நம்ம செகண்டரியாக பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வண்டியோட பவர் ஃபிகர்ஸ் உண்மையிலே வந்து ஒரு இன்லைன் 4க்கு ரொம்ப ஆப்டான ஒரு நல்ல பவர், சூப்பரான டெலிவரி அவுட்புட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நிறைய லிட்டர் கிளாஸ் பைக்ஸ் ஓட்டியிருக்கோம். பட் இந்த பவர் அவுட்புட் டெலிவரி வந்து ஒரு லீனாக இருக்கிற வண்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹயபுசா சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எந்த கியரில் இருந்தாலும் த்ராட்டில் நம்ம கொடுக்கும்போது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல ஒரு த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இருக்குது. எங்கேயுமே வந்து RPMல லேகே கிடையாது. ஸோ சில பைக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப்பனீஸ் பிராண்டோ இல்லை நம்ம ஜெர்மன் மேக்ஸ் பிராண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பவர் லேக் வந்து அண்டர் 3000 RPMக்குள்ளே வந்து
க்ளோஸ்ட் லூப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேக் இருக்கும், எப்பயுமே அந்த கியர் இடிக்கிறதோ இல்லை வந்து லைட்டாக நாக்கிங்கோ அந்த மாதிரி இருக்கும். பட் பூசாவை பொறுத்த வரைக்கும் அண்டர் 2000 RPMல கூட வந்து எந்த ஒரு லேக்குமே கிடையாது. 2000 RPMலேருந்து நம்ம த்ராட்டில் கொடுத்தாலும் வண்டி லீனாக ரெஸ்பான்ஸ் ஆகுது. ஸோ உண்மையிலேயே அந்த ஒரு ஃப்ளாக்ஷிப்ன்றது வந்து சுசுக்கியில் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க பாசிட்டிவ் சைடில் பேசும்போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஆன் அ ஸ்ட்ரைட் ஸ்பீட் ஒரு ட்ராக் பைக் ஸ்பெக்லாம் ஓட்டுறோம் அப்படின்னா உண்மையிலே நல்ல ஒரு பவர். அஃப்கோர்ஸ் இதோட ரைவலரி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ZX14R தான். பட் இந்தியாவில் அந்தளவுக்கு ஷைன் ஆக முடியல அவங்களால. பிகாஸ் இதோட என்ஜினாக இருக்கட்டும், இதோட பவர் அவுட்புட் கம்பேர் பண்ணதாக இருக்கட்டும், லெஸ் எலக்ட்ரானிக்ஸாக இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு டாப் லீடிங் கிளாஸில் தான் வந்து இன்றைக்குமே மார்க்கெட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்பீடுக்கு வந்து நல்ல வண்டி. அஃப்கோர்ஸ் அதனால தான் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ட்ராக் ஸ்பெக்குக்கு ஹயபுசா யூஸ் பண்ணுறாங்க. நம்மளே பார்த்துருக்கோம், எக்ஸ்டர்னல் வீல் பேஸ்லாம் போட்டு டயர் வித்தெல்லாம் 240 செக்ஷன்லாம் போட்டு அடிஷ்னலாக வந்து பவர் ஜெட்டு டைனோ ஜெட்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு கேப்பபிளான என்ஜின், நல்ல ரிஃபைண்டான என்ஜின். இந்த வண்டி ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 கிலோமீட்டர் மேலே கிளாக் பண்ணியிருக்கு. பட் ஆனால் 20,000 கிலோமீட்டர் ஓடின மாதிரியே இல்லை, பட் ஸ்டில் இட் ஃபீல் லைக் அ பிராண்ட் நியூ பைக்ஸ் மாதிரியே வந்து நல்ல என்ஜின் ஃபீல் ஆகுது. ஜாப்பனீஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட என்ஜின், அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்போவுமே நல்லாவே இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து பூசாவும் வந்து இதில் பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சஸ்பென்ஷன் ட்ராவல் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஃப்ரண்ட்டில். பட் அந்த சஸ்பென்ஷன் வந்து ஃபார் மச் எனஃப் நல்லாவே ஒர்க் பண்ணுது. ஈவன் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைவேஸில் ஓட்டணும், சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டணும், காட் செக்ஷன்லேயும் ஓட்டிட்டு வந்தோம், ஒரு சில கிராவல் ரோட்ஸ்லையும் ஓட்டணும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து விச் இஸ் மேனேஜபிள் தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதை மேனேஜே பண்ண முடியாது நம்ம வந்து அப்படின்னு கிடையாது, விச் இஸ் மேனேஜபிள் தான். பட் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்மளோட ரைடிங் பொசிஷன்லாம் மாற்றிக்கிட்டு அந்த முதுகு வலிலாம் இல்லாமல் ஹெல்மெட் எப்படி கரெக்டாக போடுறோம், ப்ராப்பரான கியர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக விச் இஸ் மேனேஜபிள் பைக் தான். அதில் எந்த ஒரு குறையுமே கிடையாது. பட் ஒரு பெரிய லாங் ரைட்ஸ்லாம் ஒரு 600-700 கிலோமீட்டர்ஸ்லாம் ட்ராவல் பண்ணுறோன்னும் போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் மைலேஜ் ஃபிகரில் வந்து கண்டிப்பாக வந்து நல்லாவே கொடுக்குது இந்த வண்டி. வந்து நான் ஓட்டின வரைக்குமே வந்து 14 to 15 ஆன் ஆவரேஜ் 15 கொடுக்கறதுலாம் வந்து ஒரு 1300 cc வந்து உண்மையிலே ஒரு பெரிய விஷயம் தான். 100+ தான் வந்திருக்கும். அதே மாதிரி க்ரூசிங் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீட்லேயே தான் வந்தோம். நம்மளுக்கு ஹைவே நிறைய இடத்துல ஓப்பன் ஹைவே கிடச்சதுனால க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் இந்தியன் ரோட்ஸ்க்கு ஓகே இல்லை தான். பட் காலியான இடத்துல வந்து 140 நல்ல க்ரூசிங் ஸ்பீட்லேயே வந்து வர முடிஞ்சுது. எந்த ஒரு கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணவோ தேவையில்லை. 60 கியரில் நம்ம 5th கியர் 4th கியர்லேயே கூட நம்ம வந்து 140 நல்ல க்ரூஸ் பண்ணுற லெவலில் வந்து இருந்துச்சு. ஓகே, நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் பேசும்போது இந்த வண்டியை நம்ம வந்து நம்ம நிறைய லாங் டிரைவ்ஸ் போகிறோம், டூரிங்ஸ்லாம் போகிறோன்னும் போது அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஆப்டான வண்டி கிடையாது. பட் இருக்கிற வண்டிங்களை வச்சு நம்ம ஒரு நியர்பை வந்து ஒரு 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்குமே வந்து தாராளமாக விச் இஸ் மேனேஜபிள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் லீன் ஃபார்வர்ட் பண்ணுறதோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரைடிங் கியர்ஸ் நம்ம வந்து டூரிங் ஜாக்கெட் போட்டு யூஸ் பண்ணுறோம். பட் டூரிங் ஜாக்கெட் ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து ஜாக்கெட் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். பட் இதுவே நம்ம வந்து ஃபுல் டைட் ஜாக்கெட் போட்டிருக்கோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே வந்து ஆப்போசிட் விண்ட் பிளாஸ்ட்லாம் தடுக்குது. ரைட் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வண்டியில் உட்காந்து ஃபீல் பண்ணும்போது எந்த ஒரு வலியுமே இல்லை. நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக ஒரு ப்ளஷரான ரைடு தான். அதாவது ஆக்சிலேட்டர் கொடுக்க வண்டி போய்கிட்டே தான் இருக்குமே தவிர, அதனால் அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டு தான். பட் இந்த மாதிரி ரைடிங் போஸ்டர் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டணும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தைல டப்பாவை எடுத்து எங்கே முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குதுன்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் தேய்ச்சிக்கிட்டு மறுநாள் காலைக்கு ரெடி ஆகிக்கணும். ஸோ அது மட்டும்தான் ஒரு கான்ஸாக பார்க்குறோம், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதில். ஓகே, ஸோ ஹயபுசா அண்ட் முக்கியமான விஷயம் ரைட் சென்சிபிளி. ஸோ ஹயபுசா மாதிரி ஒரு லிட்டர் கிளாஸ் வெஹிக்கிள்லாம் வரும்போது அது வண்டி போகுதுன்னாக்கா எப்போயுமே முறுக்கி பிடிச்சின்னு போகலாம் கூடாது. ஸோ நாங்கள் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் முறுக்கி பிடிச்சி போயிருக்கவே மாட்டோம். ரொம்ப சென்சிபிளாக தேவையான இடத்துல வந்து ஸ்பீடு போயிருப்போம். ஒவ்வொரு இன்டர்செக்ஷன்ஸ் வரும்போதுமே ஸ்லோ டவுன் பண்ணியிருப்போம், இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். குரூப் ரைட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் இன்ட்ராக்ஷன்ஸ் வருதோ அங்கெல்லாமே வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி ஸ்லோ பண்ணி தான் ஓட்டியிருப்போம். ஓகே, அடுத்து நம்ம ஜிடிஎல் பார்க்க போகிறோம். ஸோ இதோட கம்பேரிசன் ஹயபுசாவில் முக்கியமாக சொல்லி ஆகணும். இட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரைடுக்கு அருமையான வண்டி. இல்லை ரெகுலராக ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 300-400 கிலோமீட்டருக்கு வந்து எந்த பெயினும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக போக முடியும். பட் அதுக்கப்புறம்னா கொஞ்சம் யோசிக்கணும். அண்டு பழகிட்டா எல்லா வண்டியும் ஓட்டலாம், அது தப்பு இல்லை. பட் அதுக்கான வண்டி இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு. இந்த வண்டியை ஓட்டிட்டு அந்த 200-300 கிலோமீட்டருக்கு அப்புறம் எனக்கு கழுத்து வலி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது ஒன்று தான். பட் பழகி இருந்தால் அது கூட சரியாக இருந்திருக்கும். பட் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்க அருமையான வண்டி. காலைல வண்டி சொல்லக்கூடாது, ஒரு 1.5 மணி நேரம் நல்ல ஸ்ட்ரெச், நல்ல ஒரு அட்ரினலைன் ஃபீல் பண்ணணும். ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்குனா தாராளமாக போகணும். சர்வசாதாரணமாக எனக்கு தெரிஞ்சு 250ன்றதுல ரொம்ப ஈஸியான நம்பர். அண்டு நான் ஒரு 150-160 போயிட்டு பிரேக் அடிக்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. 150 அருமையான ஒரு கண்ட்ரோல் இருக்குது, சூப்பராக ஓட்டலாம். பட் வி டோன்ட் ப்ரிஃபர். ஸோ ஆனால் 100 கீழே போகுமானு டவுட்டு. அண்டு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு 1000 cc எடுத்துகிட்டு 100க்கு கீழே ஓட்ட முடியும். அதெல்லாம் வந்து காமெடியான விஷயம். அதெல்லாம் இந்த வண்டியில் சாத்தியம் இல்லை. டெஃபினட்டாக 100+ தான் எல்லாருமே. ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் 100லாம் ஈஸியாக பண்ணும். பட் சென்சிபிளாக ஓடணுன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல்
பக்கத்தில் ஒரு 2 வீலர் போகுதுன்னா அவங்க முன்னாடி சொங்கின்னு போகாமல் யாரையும் பயப்படுத்தாமல் டீசெண்டாக ஓட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் வாங்க ஜிடிஎல்குள்ளே போகலாம். மக்களே, அந்த வண்டியில் இப்படி பிடிச்சின்னு ஓட்டின்னு இருந்தோம். இதில் ராஜா பகவத் மாதிரி இப்படி உக்காந்துன்னு அதில் என்ன ஸ்பீடு போனோமோ அதே ஸ்பீடை இதில் போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் வண்டி ஃப்ரண்ட்டில் போயிட்டு பேக்கில் வரும். இந்த சேம் வே பின்னாடி பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் சஸ்பென்ஷன் ட்ராவல். இவ்வளோ பெரிய சஸ்பென்ஷன் ட்ராவல் ரைட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா, இந்த மாதிரி பெரிய சஸ்பென்ஷன் ட்ராவல் இருக்கும்போது 100 மேலே போனோம் அப்படின்னா வண்டி ஒரு மாதிரி ஜோல்டிங் ஆகிட்டு இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜோல்டிங்கில் ஆடிக்கிட்டே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரானிக்கலாக அந்த சஸ்பென்ஷனை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ பிஎம்டபிள்யூவில் வந்து ஒரு அடாப்டிவ் சஸ்பென்ஷன் எலக்ட்ரானிக் சஸ்பென்ஷன் சிஸ்டம் இருக்குது. சில 2 மோட் இருக்கும். ரோட் மோடு இருக்கும், டைனமிக்னு இருக்கும். ரோட் மோடில் ஓரளவுக்கு சாஃப்டான சஸ்பென்ஷன் இருக்கும், பட் டேம்பிங்கை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கும். அதாவது சஸ்பென்ஷன் கம்ப்ரஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆகும் இல்லையா, அந்த ரிலீஸ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதான் வந்து அந்த கம்ப்ரஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆகிறது தான் டேம்ப்னஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேம்பிங்கை வந்து இதில் எலக்ட்ரானிக் டேம்பிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இதிலே BMW GS 1250 பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கும். இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது, டேம்பிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். பட் அது உங்களுக்கு ப்ரிட்டி வெல் நல்லாவே ஒர்க் ஆகும். டைனமிக் மோட்லாம் போட்டு பிரித்து எடுத்தோம் அப்படின்னா இதுலேயுமே சர்வசாதாரணமாக 200 பண்ணலாம். பட் ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா 140 to 160 வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளான ஸ்பீடு. பெரிய வின் பிளாஸ்ட் இருக்காது. இந்த வண்டி விண்ஷீல்டு மேலே ஏறினா வின் பிளாஸ்ட் இருக்காது. இங்கே இந்த ஹைபுசா பொறுத்த வரையும் இருக்கிற பெரிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படின்னா, அது வண்டியோட ப்ராப்ளம் இல்லை, இதோட ஏரோடைனமிக்கே இப்படி தான். ஸோ காலை பின்னாடி வைக்கிற ரீசன் வந்து நமக்கு இந்த முட்டு கொடுக்கறதுக்காக அந்த யூஸ்வலாக வந்து ஃபுட் பேக் வந்து பின்னாடி இருக்கும். இது ஒரு இது. அடுத்து இப்படி தான் ஓட்ட போகிறோம். ஸோ எல்போ பெண்ட் பண்ணி இப்படி ஓட்டுவோம். இப்படி குனிஞ்சிட்டு ஓட்டும் போது ப்ராக்டிக்கலாக ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓட்டலாம். அப்புறம் கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுத்து தான் ஆகணும். பட் இந்த மாதிரியான ஒரு டிஸ்கம்ஃபர்ட் எதுவுமே அந்த வண்டியில் இருக்காது. இது ஒன்று தான் இருக்கிற பெரிய டிஃப்ரென்ஸ் தவிர. அண்ட் திஸ் இஸ் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பைக். சர்வசாதாரணமாக ஒரு 200-250 வரையும் போகும். இதில் வந்து எந்த ஸ்பீடு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, டக்குன்னு ஒரு இன்டர்செக்ஷன் வருது, பிரேக் அடிச்சு நிற்கிறோம், அது மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பீடு பார்த்தோன்னா ஒரு 160 to 180 கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா இந்த வண்டி 140 தான் கம்ஃபர்டபுள் ஸ்பீட். 140 அப்புறம் டக்குன்னு ஸ்லோ டவுன் பண்ணும்போது நான் கொஞ்சம் எஃபோர்ட் போடுறதா இருந்தது. பட் இது ஒரு என்ஜின் பிரேக்கிங் கம்பேரிட்டிவாக இந்த வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ செயின் சும்மா 2 கியர் டவுன் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான என்ஜின் பிரேக்கிங். ஸோ ஒரு 180லேருந்து ஒரு 0க்கு ஹால்ட்டுக்கு வருதுன்றது ப்ரிட்டி வெல் சூப்பராக பண்ணுது. அந்த வெஹிக்கிள் பொறுத்தவரையும் ஒரு அதோட சைஸு அதோட சஸ்பென்ஷன் செட்டப்பு, ஸோ அது வந்து ஒரு 140-150. ஸோ அந்த மாதிரி இதில் க்ரூசிங் ஸ்பீட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வண்டியில் வந்து லக்கேஜ் வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக ஜாலியாக இப்படி இருக்கும். ஸோ ஹேண்டில் பார் அங்கே இருக்கிற ஹேண்டில் பார் இங்கே வரும். இதில் அவ்வளோ தூரம் குனிஞ்சு ஓட்டணும். இதுதான் இருக்க பெரிய வித்தியாசம். ஸோ மற்றபடி 2 வண்டியும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். அண்டு ஃபர்தர் அடுத்தடுத்த ரைடில் நான் எப்பயுமே வீடியோக்காக நான் எங்கேயும் ட்ராவல் பண்ணுறதில்ல. ட்ராவல் பண்ணுற இடத்துல கிடைக்கிற கண்டென்ட் வச்சு நான் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு அடிக்கடியெல்லாம் வீடியோ போட மாட்டேன், அதனால் பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. எப்பயாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.